இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் இந்த யூஎஸ்பியில் நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணிட்டாலும் சரி, இந்த இடத்துல தொட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த எண்டு தொட்டாலும் சரி. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற மைக்கில் இந்த பின்னை நான் என் பிசியில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே தொட்டாலும் தெரியாதனமாக நான் இப்படி தள்ளும்போது இப்படி பண்ணும்போது தொட்டுட்டேன்னா ஷாக் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்கும். ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி. ஓகே, அந்த வீட்டை பார்த்துருப்பீங்க. எதனால் ஷாக் அடிக்குதுன்னா, நம்ம வீட்டில் எர்த்திங் கனெக்ஷன் ப்ராப்பராக இல்லாதனால தான் பிசி தொட்டாலே நம்மளுக்கு இந்த ஷாக் அடிக்குது. யூஎஸ்பி போர்ட்டு, யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிருக்க கேபிளாக இருக்கட்டும், இல்லை பென்ட்ரைவ் சில்வர் பென்ட்ரைவ்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எதை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு பிசி தொட்டா ஷாக் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். இதுக்கு மெயின் ரீசன் எர்த்திங் இல்லாதவன் தான். இப்போவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிசி ஒரு மானிட்டர் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான். மற்ற ரைட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது, அது வேறு. இங்கேருந்து மட்டும்தான் எனக்கு வந்து பிசிக்கும் மானிட்டருக்கும் 9 போகுது. இப்போ எப்படி எர்த்திங் கனெக்ஷன் கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் எர்த்திங் கனெக்ஷன் இருக்கா ஆல்ரெடி, அது இதை செக் பண்ணலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு மல்டிமீட்டர் வேணும். மல்டிமீட்டர் ஒரு டெஸ்ட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட் நான் மல்டிமீட்டர் எப்படி செக் பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிவிட்டு ஏசியில் வச்சுருங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஏசி தான். இந்த சிம்பிள் போட்டுக்கிட்டு ஏசி, இந்த சிம்பிள் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா டிசி தெரியும் நினைக்கிறேன். ஏசியில் நம்ம வீட்டுக்கு நார்மலாக எடுத்து பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் மேலே வரும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 750 வச்சுருக்கோம். ஏன்னா 200 மேலே 240 250 அந்த மாதிரி இல்லை, ஆனால் 750 வச்சுருக்கோம். இப்போ 750 வச்சுட்டு நம்ம எல்லாம் எப்படி செக் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சுவிட்ச் பாக்ஸில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி எம்சிபி மீட்டர் பாக்ஸ் எம்சிபியாக நீங்கள் வந்து கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கையை வைக்கணும், ஓகேவா? இப்போ நான் மல்டிமீட்டரை செக் பண்ணுறதுக்காக இந்த எர்த்திங் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் பிடிச்சி வச்சிருக்க எர்த்திங் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த எல்லோ கலர் தான் இங்கே மேலே போகுது, தெரியுதா? இதுதான் எர்த்திங் கனெக்ஷன் வெளியே போகுது. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு செக் பண்ணிட்டு காமிக்கிறதுக்காக. இப்போ நான் எம்சிபி ஆன் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டருக்கு நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கீழே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. எதுவும் ஆகாது, இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு இந்தமாதிரி போட்டுக்கிட்டு சேஃப்டியாக இல்லைங்க. இப்போ உங்கள் மல்டிமீட்டரில் ஒரு நாள் உங்களுடைய லைன் இதுலையும் நான் சொன்னேன்ல, ரைட் சைடு இருக்கிறது வந்து லைனு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூட்ரலு, மேலே பெரிய ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துன்ட்டு. ஸோ ஒன்று லைன்லேயும் இன்னொன்று வந்து எர்த்துலேயும் கொடுத்துட்டு நான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா எனக்கு வந்து இங்கே வந்து 240 வோல்ட் வரணும். 240 வோல்ட் இருந்தால் மட்டும்தான் எர்த்திங் கனெக்ஷன் இருக்குது, ப்ராப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். 240 230 220 இது வந்தாலே போதும். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வேல்யூ என்னன்றது தெரியும் உங்களுக்கு. 10 தான் இருக்குது, 00010 ஓகே 10 தான் இருக்குது. நான் சொன்னேன் அப்படியே 220க்கு மேலே இருக்கணும்ட்டு. 220க்கு மேலே இருந்தால் தான் எர்த்திங் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்குன்றது தான் அர்த்தம். மல்டிமீட்டரில் இப்படி தான் செக் பண்ணணும் எர்த்திங் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றது. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட மல்டிமீட்டர் இல்லைன்னா டெஸ்ட்டை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு ஒயர் எடுத்துங்க, அதை உங்களுடைய எர்த்து ஒயரில் எர்த்து கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு லைனில் வச்சுட்டு, டெஸ்ட் வந்து லைன் வச்சோம்னா நீங்கள் எடுத்துருக்க ஒயர் வந்து எர்த்திங்கில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்சை போடுங்க. சுவிட்சை போட்டிங்கன்னா இப்போ வந்து தெரியும். இப்போ நான் இந்த ஒயரை டெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது லைட் வந்து எரியலை, ஏன்னா எர்த்திங் கனெக்ஷன் இல்லை, கிரவுண்டில் கனெக்ட் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு லைட் எரியலை டெஸ்டரில். இதுவே எனக்கு கனெக்ட் பண்ணியிருந்தால் எர்த்திங் கனெக்ஷன் கொடுத்துருந்தா எனக்கு லைட் எரிஞ்சிருக்கும். இப்போ நான் எர்த்திங் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கிரவுண்ட் மாதிரி சிம்பிள் போட்டு இது வந்து எர்த்து, இந்த பெரிய ஹோல்ஸ் வந்து இது வந்து லைனு உங்களுக்கு ரைட் சைடில் இருந்துருக்கும். இது வந்து லைனு, ஓகே, லைனு நியூட்ரல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு எர்த்திங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரவுண்டில் எடுத்துமே கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எல்லோ ஒயர் வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகுறது, இந்த மேலே போயிட்டு அந்த பூமியில் தரையில் கனெக்ட் ஆகுது. இது வந்து லூப்பிங்க்கு. எதுக்கு லூப்பிங்னா, இங்கே ஒரு ஃப்ளக் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளக் இருக்குது, ரெண்டுத்துக்கு எர்த்திங் கொடுக்கணும், அதுக்காகவே இந்த லூப்பிங். இப்போ உங்களுக்கே தெரியும், நான் வந்து எர்த்திங்களை கனெக்ட் பண்ணிட்டேன். லூப் எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, உங்கள் கனெக்ஷன் புரியுதா? நான் மறுபடியும் சொல்லியிருப்பேன். இந்த எல்லோ ஒயர் வந்து கீழே பூமியில் ரூமில் கனெக்ட் ஆகுது. ஒரு எர்த்து ஃப்ளக்கில் நான் எர்த்து பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லூப் எடுத்து இன்னொரு ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எர்த்தாக கொடுத்து ரொம்ப சிம்பிள். கொடுத்துட்டோமா? இப்போ நான் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஒயரையும் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணி
இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கீழே புதைச்சிட்டேன். தெரியுதா? எங்கள் கடைகளில் இல்லை இந்தமாரி இரும்பு கம்பியில் கடையில் பார்த்தீங்கன்னா எடுத்த கம்பி கடையில் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நீங்கள் உப்பு கறி இதெல்லாம் போட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டு புதைச்சிருங்க, தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம எர்த்திங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ மல்டிமீட்டர் எடுத்து சேம் ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுமோ அதேமாரி செக் பண்ணிடலாம். ஒரு நாப் எடுத்து லைன்லேயும் இன்னொரு நாப் எடுத்து எர்த்துலேயும் கொடுத்துடலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுறேங்க. ஃபஸ்ட் நம்ம எப்படி செக் பண்ணமோ அதேமாரி தான். இதேமாரி கொடுத்துட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ வேல்யூ பாருங்கள் 220 கிட்ட வருது. ஸோ எர்த்திங் கனெக்ஷன் ப்ராப்பராக கொடுத்தாச்சு. இப்போ டெஸ்ட்டில் செக் பண்ணிடலாம். லைனில் டெஸ்ட் வச்சுருங்க. எர்த்தில் ஒயர் எழுதுன்னு வந்து இப்போது டெஸ்ட்டில் வச்சிங்கன்னா லைட் எரியுதா? ஓகே, எர்த்திங் இருக்குது. லைட்டிங் எரிஞ்சால் மட்டும்தான் எர்த்து இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் இது வந்து ஒரு வீட்டுக்கு ஃபுல்லாக கொடுங்கன்னா எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு கொடுங்க. நான் ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்காக நானே பண்ணிக்கிட்டேன்.